சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லணும். இந்த மேடையில இங்க நின்று நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் எல்லை பதட்டமாக தான் இருக்கு. யாருடைய அண்ணனோ, யாருடைய தம்பியோ, யாருடைய அப்பாவோ, யாருடைய கணவனோ, யாருடைய மகனோ உனக்காகவும் எனக்காகவும் எல்லையில குளிர்ல காவலுக்கு நிக்கிறாங்க. இந்த பனி தாங்காம உதறி வெடிச்சிருச்சுன்னு வேஸ்லைன் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் கார்கில் பக்கத்துல பனி ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவங்க அம்மாவும் நொந்து தானே பெற்றிருப்பாங்க. அவங்களும் பார்க்க கை வளர்ந்ததோ கால் வளர்ந்ததோ பார்த்து தானே வந்திருப்பாங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நான் ஆசிரியராக இருக்கும்போது என்னுடைய மாணவர்களாக இருந்த பிசிக்ஸ் மேஜர், கெமிஸ்ட்ரி மேஜர், மேத்ஸ் மேஜர்ல இருந்த குழந்தைங்கள நிறைய பேர் இப்ப டிஃபென்ஸ்ல இருக்காங்க. கூப்பிடும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், மிகப்பெரிய நன்றிடா. அப்ப அவங்க சொல்ற வருத்தம் என்ன தெரியுமா? நாங்க நல்லவர்களுக்காக மட்டும் காவல் இல்லையே, நல்லவர்கள் அல்லாதவர்களுக்காகவும் தானே காவல் நிற்கிறோம். எங்கேயாவது லஞ்சம், எங்கேயாவது ஊழல்னு எங்களுக்கு செய்தி கிடைக்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப வருத்தப்படும். எல்லை தெய்வங்களாக மதுரை வீரன் சாமி மாதிரி எல்லையில உட்காந்து காவல் காக்கும் போது உங்க ஸ்கூல் மேகசின்ல அதுவும் பார்த்தேன். சர்வீஸ் டே, ஸ்டூடெண்ட்ஸ் கோ அண்ட் விசிட் தி அஃபிஷியல்ஸ் ஆஃப் ஆல் தி சர்வீஸ் செக்டார் அப்படின்னு போட்ட பதில் நான் தேடினது தீயணைப்பு படை வீரர்களுக்கு போய் நன்றி சொன்னாங்களா இந்த குழந்தைங்க. மருத்துவருக்கு நன்றி சொல்வோம், ஒரு என்ஜினியருக்கு நன்றி சொல்வோம், கலெக்டருக்கு நன்றி சொல்வோம். ஆனா ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுல விழுந்தாலோ இல்ல ஒரு வீட்டுல இருந்து அபாயமா அடுக்குமாடியில இருந்து கீழே விழுந்துட்டாலோ ஓடி போறது இவர்கள் கிட்ட அடுத்ததுதான் முதல்ல கூப்பிடக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நம்ம நன்றி சொன்னது கிடையாது. அவங்க எல்லாம் அன்றாடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ராணுவம் மாதிரி. அப்ப என்னுடைய மாணவர்கிட்ட நான் சொன்ன போது மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, மேடம் எனக்கு நன்றி சொல்றது விடுங்க, நான் இல்லாட்டா கூட இந்தியன் ஆர்மி இருக்கும், ஆனா இந்தியன் ஆர்மி இல்லைன்னா இந்தியாவே இருக்காதுன்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். என்ன பணியாக இருக்கும் தெரியுமா? தாய்மொழி கூட மறந்து போகும், தன்னந்தனியா நின்றுட்டு இருப்பாங்க. அதுல என்னுடைய ஒரு குழந்தை, ஹீஸ் அ கான்வாய் ஹெட். ஒவ்வொரு தடவையும் இன்ஃபில்ட்ரேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், ஊடுருவல் எப்பொழுதும் நடக்கக்கூடிய இடங்கள்ல படைக்கலன்கள் போகும்பொழுது முன்னால போகக்கூடிய ஒரு நபர் களபலி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்ணி வெடிகள் எங்க இருக்குன்னு அவர் தான் பாப்பாரு. அவர் போகும்போது அவங்க அம்மாவும் நொந்து தானே பெற்றிருப்பாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டுப்பாங்க, அவங்களுக்கும் அக்கா தங்க உண்டு, குடும்பம் உண்டு. அத்தனையும் விட்டுட்டு நாமளும் எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், வாழணும்னு ஒருத்தர் முன்னால போறாருன்னா நாம அவருக்காக ஒன்னும் பண்ண வேண்டாம், அன்றாடம் பிரார்த்தனை கூட பண்ண வேண்டாம். எனக்காக ஒரு நபர் உயிர் துறக்க போறாருன்னா அந்த உயிர் துறக்கிறதுக்கு தகுதி உள்ள வாழ்க்கையை நான் இங்க வாழணும்.